நாளைக்கு வந்து ஸ்பைடர்மேன் ரிலீஸ் ஆக போகுது. இந்நேரத்துக்கு எல்லாரும் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா ஐ எம் சாரி. ஆக்சுவலாக என்னோட ஃபுல் மென்டல் ஹெல்த் இந்த படத்தை நம்பி தான் இருக்குது. படத்துக்கு மட்டும் எதுனாச்சும் ஆச்சு ஆஹா, ஸ்பைடர்மேன், ஹல்க்கு, பனிசரு, சேடி சிங்க்கு, பேட்டவில நாடா நடக்குதுங்க. அது எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு வந்த மாதிரி இருக்குது படம். ஆக்சுவலாக டூம்ஸ்டேவுக்கு இதுக்கு வந்து ஒரு சின்ன கனெக்ட் இருக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க. எப்படின்னு தெரியல. அந்த சீரியல் 5 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன யாரும் ஏமாத்த முடியாது. ஓகே, இப்போ வந்து மார்வல் படம்னால நம்ம என்ன பண்ணுவோம்? மார்வல் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன ரிஹர்சல் இல்லைன்னா ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போனோம்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதனால ஸ்பைடர்மேன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன படம்லாம் பார்க்கணுன்ற மாதிரி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஓகே, இப்போ வந்து நீங்க ஸ்பைடர்மேன் படம் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒரு 2 லெவல் இருக்கு. அதாவது பேசிக் லெவலு, ப்ரோ லெவலு. இப்போ வந்து பேசிக் லெவல்னா உங்களுக்கு வந்து நார்மலா என்னென்ன நடக்குது, இவங்களாம் யார் யாருன்ற ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஒருவேளை நீங்க வந்து ப்ரோ லெவல்ல இருந்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோரி லைன் வந்து உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். அதனால நீங்க இப்போ எந்த லெவல்ல இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு போக போறீங்கன்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தோன்னே பேசிக் லெவல் பார்த்துடலாம். பேசிக் லெவலில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பைடர்மேனோட ட்ரையாலஜி 3 படங்கள் இருக்கு. ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங்கு, ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோமு, ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமு. இதை 3 நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இதுல வந்து பனிசர் வர்றதுனால பனிசருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் வச்சிருக்காங்க. அதையும் கண்டிப்பா பார்த்து தான் ஆகணும். அது இல்லாம டேர் டெவில் பான் அகைன்லயும் பனிசர் வருவாரு. டேர் டெவிலே வராருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எப்படின்னு தெரியல. அதனால நீங்க கண்டிப்பா டேர் டெவில் பான் அகைன் 2 சீசன் பார்த்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம இதுல ஹல்க் வேற இருக்காரு. இப்ப ஹல்கை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நிறைய படங்கள் இருக்கு. அது இன்கிரெடிபிள் ஹல்க்கு, தோர் ராக்னராக்கு, ஏஜ் ஆஃப் அல்ட்ரானு, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹல்கோட ஃபுல் ஸ்டோரி வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஹல்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சு இந்த மாதிரி நிறையா படங்கள் பார்க்க வேண்டி இருக்கு. அது இல்லாமல் சி ஹல்க்கு, எனக்கு அது மட்டும் பார்த்து தான் ஆகணும். சி ஹல்க்கு நான் எதுக்குடா பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா சி ஹல்கில் தான் அவரோட கையில் வந்து அந்த காமா ரேடியேட்டர் வந்து எப்படி வேலை செய்யுது, அதை வந்து அவர் எங்கே கண்டுபிடிச்சாருன்ற மாதிரியான விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க. இது பார்க்கறதே வேஸ்ட்டு தான். இருந்தாலும் அதில் வந்து அந்த ஒரு ஸ்டோரி இருக்கும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கும். சேடி சிங்க் ஒரு முதல்ல கத்தலாம். மேட் மேக்ஸ். அடுத்து ப்ரோ லெவல். இப்போ வந்து ப்ரோ லெவலில் வந்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் என்னென்ன படங்கள்லாம் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இது வரைக்கும் நான் சொன்ன படங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்மேன் பார்க்கணும். இப்போ சேடி சிங்க் ஒரு எக்ஸ்மேனுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால எக்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸில் வந்த ஒரு 2 பனிசர் சீசன் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா பனிசரை பற்றின ஃபுல் ஸ்டோரி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து டேர் டெவில் வந்து ஒரு 3 சீசன் இருக்குது. அதில் அதையும் நீங்கள் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சிவில் வாரு, இன்ஃபினிட்டி வாரு, என் கேமு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஏன்னா இதில் தான் ஸ்பைடர்மேனோட கதைகள்லாம் வரப்போகுது. இல்லாமல் நீங்கள் வந்து சாங்ஸி பார்த்தீங்கன்னா ஓகே, ஏன்னா அந்த படத்தை எடுத்தவர் தான் இதையும் எடுக்கிறாரு. அதனால உங்களுக்கு வந்து ஒரு கனெக்ஷனோட கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே. இத்தனை படத்தையும் பார்த்துட்டு நீங்கள் படத்துக்கு போகிறீங்களா, இல்லை இது வரைக்கும் என்னென்ன படங்கள் பார்த்துருக்கீங்க, இல்லை டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா இல்லையான்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் வரும். பை. ஆக்சுவலாக இவ்வளோ சொல்கிறேன்ல, நானே கொஞ்சம் ப்ரோ லெவலில் வந்து கொஞ்சமாக தான் இருக்கேன். இன்னும் நான் வந்து பனிசரோட சீசன்ஸ் இன்னும் பார்க்கல. அதை பார்த்துட்டு ப்ரோன்னு நாளைக்கு உள்ள முடிச்சுட்டு படத்துக்கு போயிடுவோம் கைஸ். அவ்வளோதான். நாளைக்கு படத்தை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிவ்யூவோடு வரேன். அது வரைக்கும் இருந்து விடை பெறுவது உங்கள் நான்.